become a master of reading non-verbal signals. இதில் மட்டும் நீங்கள் பெரிய மாஸ்டர் ஆகிட்டீங்க. non-verbal signals அப்படின்னா நீங்கள் ஒருவர் பேசும் வார்த்தைகளிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதை விட அவர் வெளிப்படுத்த நினைக்கிற அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதை விட இந்த non-verbal வார்த்தைகளற்ற உடல் மொழியின் மூலமாக அல்லது மற்ற அந்த உள் உணர்வு மூலமாக ஒருவருடைய non-verbal signals அந்த வார்த்தைகள் அல்லாத மொழியை எப்படி புரிந்து கொள்வது, அதில் நீங்கள் எப்படி மாஸ்டராக இருப்பீங்க. இது பொதுவாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சில செக்மெண்ட் சொல்கிறேன், போலீஸில் இருக்கும். ஏன்னா காவல்துறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, நான் அது குறித்து என்னுடைய இதில் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். காவல்துறைக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருந்து அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவரிடமிருந்து குற்ற புகார் தெரிவிக்க வருபவர்களிடமிருந்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன எழுதியிருக்காங்க, பேசும்பொழுது அந்த எழுதியதற்கும் பேசுவதற்கும் ஒத்து வருதா, ஒரே மாதிரி இருக்கா, இல்லைன்னா நடந்த சம்பவம் வேறு, அதை குற்றமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் சொல்கிற விஷயங்கள் வேறு அப்படிங்கிறத ஒரு காவல்துறையில் பணியில் சேர்ந்த குறைந்த வருடங்களிலேயே ஒரு இயல்பான காவலர் புரிந்து கொள்வார். அதான் இந்த non-verbal signals. பேசும் பொழுது அவருடைய பல திரைப்படங்களில் கூட பார்த்துருப்பீங்க, பிரபலமான நடிகர்கள் அதில் குறிப்பாக இந்த காவல்துறையை பற்றிய ஒரு உயர்ந்த மதிப்பீடு செய்யக்கூடிய திரைப்படங்களில் ஒரு படத்தில் வரும், சிங்கம்னு இந்த நடிகர் சூர்யா நடித்த படம். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த லேடி பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் இந்த non-verbal signals பார்ப்பார். எப்படி அந்த பல்லில் இருக்கிற கரை பாருங்கள், எப்படின்னு பல்லில் ஒரு கரை இருக்கும். அவங்க உட்கார்ந்துருக்கும்போது அந்த அவருடைய கைபேசியை அவரே ஏதோ இயக்கி கால் பண்ணி இவங்க இப்போ என்ன பேசுகிறாங்கன்றதை யாருக்கும் தெரியப்படுத்திகிட்டு இருப்பார். அதை இவர் கவனிச்சிருவார். ரெண்டாவது, பல்லில் கரை இருக்கிறத வச்சு ஒருத்தர் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, அந்த பெண் ஏதோ ஒரு வயலேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது பான்புராக்கு, இந்த புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்துகிற பொண்ணு. அப்போ இது ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு நம்மளுடைய இந்த காவல்துறைக்கு எதிரான ஒரு எதிரி இந்த பெண்ணை அனுப்பி ஏதோ ஒரு சூட்சமம் பண்ணுறான், ஒரு வேலை பண்ணுறான், வர வைக்கிறான், இல்லை ஏதோ ஒரு அட்டாக் பண்ண போகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. திஸ் இஸ் கால்டு non-verbal signals. அதை தெரிஞ்சால் தான் தன்னையும் பாதுகாத்து கொள்ள முடியும், தான் வேலை செய்யக்கூடிய அந்த காவல்துறைக்கு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்த முடியும். பொதுமக்களை பாதுகாக்கணும், நன்மதிப்புங்கிறது வேறு, நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது வேறு. ஒரு பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த non-verbal signals இருக்கணும். இதுலேயும் நுண்ணறிவுன்னு ஒரு பிரிவு உண்டு காவல்துறையில், அவங்களுக்கு இன்னொன்று கூடுதலாகவே இருக்கும். ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அப்படின்னு. நுண்ணறிவு, அதாவது இந்த இடத்தில் குற்றங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த க்ரைம் ப்ரிவென்ஷன் செக்ஷன்னே இப்போ தனியாக ஒவ்வொரு காவல்துறையிலும் ஒன்று இருக்குது. அவங்களாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், பொதுஜனங்களை தான் இந்த குற்றம் புரிபவர்களும் இருக்காங்க. மிக கொடூரமான குற்றம் புரிபவர்கள், சாதாரண குற்றம் புரிபவர்கள் அப்படின்னு அவங்களே ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. பட் இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கூட்டம், ஒரு பொது இடங்கள்னு வச்சுங்களேன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஒரு சந்தை, மெயின் பஜார்னு சொல்லுவாங்கள்ல, முக்கிய வீதிகள், இதிலெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுற இடம். இந்த இடத்துல இவர் சாதாரண பொது ஜனம், இவர் ஏற்கனவே குற்ற வழக்குகளில் பிடிபட்டவர் அல்லது குற்ற வழக்குகள் இவர் மீது மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும். அப்படின்னா அந்த ரெகக்னிஷன் இருக்கணும், ஃபேஸ் ரெகக்னிஷன். அது மட்டும் பத்தாது, அவர் ஏற்கனவே வேறு எங்கேயோ குற்றம் பண்ணவர்களாக இருந்தால் கூட அந்த ஃபேஸில் அந்த அந்த சிக்னல்ஸ் non-verbal. யாருமே நான் இந்த குறிப்பிட்ட இடத்தில் இப்படி ஒரு தவறு செய்துவிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த வீதியில் நடமாடிக்கிட்டு இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னு இந்த non-verbal signals அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு? காவல்துறையில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருக்கவங்களுக்கும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு டீலர்கிட்ட போகிறீங்க, ஆர்டர் வாங்க போகிறீங்க. அந்த ஆர்டர் வாங்கும் பொழுது இவர் ஆர்டர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற, இவர் நீ கொடுத்துருவாரு, நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவாரு, நமக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற திறன் non-verbal signals படித்த இந்த மாஸ்டர் இப்போ சொன்னேன் இல்லையா, அதில் மாஸ்டர் இருந்தால் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
அது அவ்வளோ எளிதா அப்படின்னு கேட்டால் பயிற்சியில் வரும், சாத்தியம். பயிற்சியின் மூலமாக இது சாத்தியம். அந்த தொடர்ந்து அந்த மனிதர்களோடு பழகும் பொழுது அந்த நேர்மறை சிந்தனைகளோடு, அதுக்கு தான் நான் சொன்னது த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ரைட் பாடி லாங்குவேஜ், கான்சியஸ் பாடி லாங்குவேஜ். அதுக்கு என்ன வித்தியாசங்கிறதையும் நீ முந்தைய வீடியோக்களில் நான் வெளியிட்டிருக்கேன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோக்கள் மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒன்று நீங்கள் ஆர்டர் வாங்க போகணும், ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கவங்க ஒரு டீலர்ட்டையோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போகும்போது ஒன்று அவர்கிட்ட ஆர்டர் வாங்க போகணும், அல்லது முந்தைய பேமெண்ட் ஏதாவது கொஞ்சம் பெண்டிங் நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை கேட்க போகணும். இப்போ ஆர்டர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறத கணிக்கிறது ஒரு பக்கம், இந்த பேமெண்ட் கொடுப்பாரா இல்லையான்னு கணிக்கிறது அது வேறு பக்கம். இங்கே என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, ஆர்டர் கேட்கும்போது நெளிஞ்சு கொலைஞ்சு காலில் விழாத குறைய இவங்க இதை ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு ப்ராடக்ட் பிராண்டோடைய வேல்யூ இருந்தால் அது வேறு, இவங்களுக்கு இந்த பணி இருக்காது, ரொம்ப போய் கெஞ்ச வேண்டியதில்லை, இந்த பிராண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும், இவங்க போய் ஜஸ்ட் ஆர்டர் எடுத்து வந்தாலே போதும். ஆனால் இவங்க ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க, அல்லது இவங்களே ஒரு புதிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அப்படின்னா எல்லாத்தையும் அந்த ஆர்டர் வாங்குறதுக்குள்ளே அத்தனை பணிவாக ஹம்பில் எல்லாத்தையும் கேட்டாகணும். ஆனால் பேமெண்ட் வாங்க போகும்பொழுது கொஞ்சம் கராராகவும் கண்டிப்பாக இருந்தால் தான் பேமெண்ட் வரும். இல்லைன்னா இந்த எக்ஸ்கியூஸை வாங்கிட்டு வந்தோம்னா கம்பெனிக்கு உதவாது. இப்படி எக்ஸ்கியூசஸாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம்னா எப்படி கம்பெனி இதாகும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது இதெல்லாம் இவர் இன்றைக்கி பேமெண்ட் கொடுத்துருவார், அல்லது இவர் கொடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை, இவர் போய் பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியாது. ஆனால் அவர் சொல்லும் விதத்தில், அவர் அமர்ந்திருக்கும் அந்த விதத்தில், இவருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுகிற அந்த விதத்தில் எல்லாத்தையும் வச்சு, இதில் எல்லாம் 100% நான் ஃபேக்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கவனித்து கொண்டிருந்தால் ஒரு கேபின் இருக்குது, அந்த ஓனர் பேசிகிட்டு இருக்காரு, இந்த முன்னாடி இருக்கவிட்ட அவர் யாருங்கிறது ஓரளவுக்கு நம்ம கணிச்சிக்கலாம். சரி, ஏதோ இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்டவர், அதுக்கு அப்பாற்பட்டவர், அவர்கிட்ட இப்படி பேசுகிறாரு, பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்குது, அப்போ இப்படி தான் இருக்கணும், இந்த நான் வெர்பல் சிக்னல்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கி நமக்கு பேமெண்ட்டு கேட்கும்போது நம்ம இப்படி தான் கேட்கணும். இவர் இன்னைக்கு சொல்கிற வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார், நம்ம அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்கணும். இவ்வளோத்தையும் கணிக்கக்கூடிய திறன் எதில் வருது? த மாஸ்டர் ஆஃப் ரீடிங் நான் வெர்பல் சிக்னல்ஸ், பாடி லாங்குவேஜ், அந்த ஃபேஸ் ரீடிங், இதெல்லாம் மாஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னா ஆகலாம். எக்ஸ்பர்ட் ஆகிறது வேறு, அது வந்து நிபுணத்துவம் பெறுவது, நிபுணர் ஆகுவது அது வேறு ஆகிறதுக்கு மிகப்பெரியது வேணும். இந்த குருஜின்னு கூப்பிடுவாங்கள்ல, மத குருமார்கள், அந்த அறிவுரை ஆலோசனை சொல்கிற குருமார்கள், அவர்களெல்லாம் ஆளுகளை கணிச்சா தான் அவங்க சொல்ல முடியும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஜக்கி வாசுதேவ் ஐயா, அவர் வந்து ஆள்களை கணிப்பார், பாடி லாங்குவேஜை கவனிப்பார், கேள்வியை கவனிப்பார், எல்லாம் செகண்டுக்குள்ளே கணித்து பதில் சொல்லிடுவார். அதுதான் அந்த நான் வெர்பல் சிக்னல்ஸ். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் தான் நம்ம தொடர்ந்து இதை குறித்து நிறைய விரிவாக வாதிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பில்லும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய ஆலோசனைகளை, அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.